தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் இனப்பிரச்சினைக்கான தீர்வு விடயத்தில் நல்லெண்ணத்தை வெளிப்படுத்தியுள்ளார் என இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பாராட்டு தெரிவித்திருக்கின்றார். அது குறித்த செய்திகளை பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் பார் லைசன்ஸ் பெற்றுக்கொண்டவர்களுக்கு ஒரு துக்கமான செய்தி வெளியாகி இருக்கிறது. அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் ஊடக அடக்குமுறையை தன்னுடைய அரசாங்கம் மேற்கொள்ள மாட்டாது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் வாக்குறுதி வழங்கியிருக்கின்றார்கள். அது குறித்த செய்தியையும் அத்துடன் இன்றைய கேலி சித்திரமும் இருக்கிறது. இவை எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். வாருங்கள் காணொளிக்குள் போவோம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் இனப்பிரச்சினைக்கான தீர்வு விடயத்தில் தன்னுடைய நல்லெண்ணத்தை வெளிப்படுத்தியுள்ளார் என இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அது குறித்து ஜனாதிபதி அவர்களுக்கு தன்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் அவர் தெரிவித்திருக்கின்றார். பாராளுமன்றத்திலே அவர் தன்னுடைய முதலாவது உரையை ஆற்றுகின்ற போது பல முக்கியமான விடயங்களை குறிப்பிட்டு ஒரு சிறப்பான உரையொன்றை அவர் ஆற்றியிருந்தார். சத்தியலிங்கம் அவர்கள் இலங்கை தமிழரசு கட்சியில ஒரு முக்கியமான உறுப்பினர் என்பது உங்கள் எல்லோருக்குமே தெரியும். அவர் நிறைய விடயங்களை குறிப்பிட்டவர். அதில் ஒரு வசனம் சொல்லியிருந்தவர் என்னென்று சொன்னால், ஜனாதிபதி அவர்கள் இனப்பிரச்சனைக்கான தீர்வு பற்றி எதுவுமே சொல்லேல் என்று சொல்லி எங்களுடைய உறுப்பினர்கள் சொன்ன போதிலும் கூட, அதாவது இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் சொன்ன போதிலும் கூட, எங்களை சந்தித்து கதைக்குள்ள, அதாவது ஜனாதிபதிக்கும் தமிழரசு கட்சி ஆக்களுக்கும் சந்திப்பு நடந்ததானே, அந்த சந்திப்பில் இனப்பிரச்சனைக்கான தீர்வு பற்றி நல்ல எண்ணத்தை அவர் வெளிப்படுத்தினார் என்று சொல்லி பாராட்டு தெரிவித்திருக்கின்றார் சத்தியலிங்கம் அவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் சத்தியலிங்கம் அவர்கள். இதைத்தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே வாரோம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் இப்போ 2 நாளைக்கு முதல் நடந்த சந்திப்பில் மட்டுமில்லை, அவர் கனகாலமாக சொல்லிக்கொண்டே வாரார். இனப்பிரச்சனைக்கு என்ன தீர்வு, எப்படி தீர்வு காண்றது, இந்த பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பித்தது, இந்த பிரச்சனைக்கான அத்திவாரம் என்ன, ஆணி வேர் என்ன, இந்த பிரச்சனை எப்படி தீர்க்கப்படலாம் என்று சொல்லி தொடர்ச்சியாக சொல்லி கொண்டு வரார். பிரச்சனை என்னென்று சொன்னால் இவியல் ஒரு தரம் அதை கேட்கறதே இல்லை, அந்த உரையை கேட்கறதும் இல்லை, ஒழுங்காக பத்திரிகைகள் வாசிக்கிறதும் இல்லை. இவியல் வாசிக்கிறவங்களுக்கு தமிழ் பேப்பர் மட்டும்தான். தமிழ் பேப்பர் படித்தா உண்மைகள் அறியலாமோ இல்லை. தமிழ் பேப்பர் நீங்கள் தொடர்ச்சியாக படிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வாழணுமென்ற எண்ணமே வராது. ஏன்டா இந்த பூமியில் பிறந்தம், பேசாமல் சாமியாராக போயிடலாம்னு சொல்லி எண்ணம் தான் உங்களுக்கு வரும் தமிழ் பேப்பர் படிச்சிங்கன்னு சொன்னால். ஏனெண்டா அப்படியான செய்திகள் தான் வடிகட்டி அங்கே போடுறது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா முக்கிய அமைச்சர்களுடைய சமூக வலைத்தளங்களை பின்தொடரணும், அவை என்ன கதைக்கணும்னு கேட்கணும், இப்படி அறிவை பெருக்கணும். ஏன்னு சொன்னால் நீங்கள் அரசியலில் இருக்கிறீங்கள், முக்கியமாக பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறீங்கள். அப்போ சும்மா அது தெரியாமல் இது தெரியாமல் இருக்கலாது. இப்போ தான் ஜனாதிபதி சொல்லிக்காருன்னு சொல்லி சொல்ல முடியாது. எதுவுமே தெரியாமல் தான் அன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களும் மற்ற ஆக்களும் அன்றைக்கு பாராளுமன்றத்தில் கண்டபடி கதைச்சது. அதைத்தான் நாங்கள் கண்டிச்சிருந்த நாங்கள். இப்போதான் மருத்துவர் சத்தியலிங்கம் அவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் அவர்கள் சரியான கருத்தை சொல்லியிருக்கார். ஜனாதிபதிக்கு நல்ல எண்ணம் இருக்குது, அந்த நல்ல எண்ணத்தை அவர் வெளிப்படுத்திக்கார்னு சொல்லி பாராட்டு தெரிவிச்சிருக்கார். எனவே இப்போ மட்டுமில்லை, அவர் கனகாலமாக வெளிப்படுத்தி கொண்டு தான் பாரார். அதை இவர்கள் புரிஞ்சு கொள்ளல, இப்பயாவது புரிஞ்சு கொண்டிருக்கணும். எனவே நல்ல செய்தியை மக்களுக்கு சொல்லுங்க, என்ன நடக்குதோ உள்ளதை உள்ளபடி சொல்லுங்க. நல்லெண்ணத்தை வெளிப்படுத்தலையோ பிள்ளையான கருத்தை சொல்றாரோ ஜனாதிபதி, அதை சொல்லுங்க, இவர் பிள்ளையான கருத்தை சொல்றாருன்னு சொல்லி. அதே நேரம் நல்ல எண்ணத்தை வெளிப்படுத்தும் போது அதை மூடி மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனவே உள்ளதை உள்ளபடி சொல்லி இருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் சத்தியலிங்கம் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களிடமிருந்து பார் லைசன்ஸ் பெற்றுக்கொண்டவர்களுக்கான ஒரு துக்கமான செய்தி வெளியாகியுள்ளது. அது என்னென்று சொன்னால், இப்போதைய அரசாங்கம் 8 மதுபான வடிசாலைகளுக்கான அனுமதி பத்திரத்தை இடைநிறுத்தம் செய்துள்ளது. அதாவது முதல் செய்தி வந்தது என்னென்று சொன்னால், டிசம்பர் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து பிரபலமான வடிசாலை நிறுவனமாகிய WM மெண்டிஸுக்குரிய அனுமதி பத்திரம் நிறுத்தப்படுகிறது என்று சொல்லி தகவல் வந்தது. அப்போ நாங்கள் நினைச்சோம் ஒரு கம்பெனிக்கான அனுமதி பத்திரம் மட்டும்தான் நிறுத்தப்படுதுன்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கு டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி வெளிவந்திருக்கிற செய்தியில் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னால், அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ் என்ன சொல்லியிருக்கார் என்று சொன்னால், 8 கம்பெனிகளுக்கான அனுமதி பத்திரத்தை இடைநிறுத்தம் செய்யப்பட்டிருக்கு, ரத்து செய்யப்பட்டிருக்கு என்று சொல்லி அமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருக்கிறார். இதுல 3 கம்பெனிகள் WM மெண்டிஸுக்கு சொந்தமான கம்பெனிகளாம், மிச்ச 5 ஏனைய கம்பெனிகளாம். அதோட அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ் அவர்கள் இன்னும் ஒரு தகவலையும் சொல்லியிருக்கார். என்னென்று சொன்னா, இந்த 8 கம்பெனிகள்ல சில கம்பெனிகள் 2008ஆம் ஆண்டுல இருந்தே டேக்ஸ் கட்டலையாம்.
2008ஆம் ஆண்டிலிருந்தே டேக்ஸ் கட்டாமல் இருந்திருக்கணும். 2008ஆம் ஆண்டு எங்கே கிடக்குது, 2024ஆம் ஆண்டு எங்கே கிடக்குது? எனவே சொல்லப்போனால் கிட்டத்தட்ட 16 வருஷமாக டேக்ஸ் கட்டாமல் இருந்துக்கிறாங்க. அந்தளவு லட்சணத்தில் இருந்திருக்குது இலங்கையில் கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்த அரசாங்கங்கள். எனவே இப்படியான அரசாங்கங்கள் இருக்கும்போது இந்த மாதிரி கம்பெனிகள் ஏமாற்றத்தான் செய்யும். எனவே இப்போ இருக்கிற அரசாங்கங்கள் ஒவ்வொன்றா தேடி தேடி பிடிக்கிறது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். இதில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களிடமிருந்து பார் லைசன்ஸ் பெற்றுக்கொண்ட ஆக்களுக்கான முக்கியமான அறிவித்தல், துக்கமான அறிவித்தல் என்னென்னு சொன்னால், 8 கம்பெனிகளை இப்போ மூடி வச்சுக்கிறதால உங்களுக்கான சப்ளை வராது, உங்களுக்கான டெலிவரி வராது. எனவே நீங்கள் கஷ்டப்பட்டு பெர்மிட் வாங்கி தமிழ் மக்களோட வாக்குகளை கொண்டு போயிட்டு அடகு வச்சு அதை கொண்டு விற்று அதுக்கு பதிலாக பார் லைசன்ஸ் வாங்கி இப்போ உங்களோட பிஸ்னஸ் படுக்க போகுது. எனவே அடுத்து வரும் சில காலங்களுக்கு இந்த டெலிவரியில் பிரச்சனை இருக்குது. எனவே உங்களுடைய துக்கத்தை நாங்கள் புரிஞ்சு கொள்கிறோம். இருந்தாலும் வேற வழி இல்லை. இம்முறை தேர்தலில் போட்டியிட்ட பெருந்தொகையானவர்கள் இதுவரை தங்களுடைய வரவு செலவு கணக்கை சமர்ப்பிக்கவில்லை என தேர்தல்கள் திணைக்களம் அறிவிச்சிருக்குது. அதாவது இந்த கணக்கு வழக்குகளை சமர்ப்பிக்கிறதுக்கான இறுதி நாள் டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி ஆகும். எனவே இந்த கால பகுதிக்குள்ள வெறும் 23% ஆக்கள் தான் கணக்கு வழக்கை சமர்ப்பிச்சிருக்கணுமாம். ஏனையவர்கள் சமர்ப்பிக்கலை என தேர்தல்கள் திணைக்களம் சொல்லியிருக்குது. அதோட இதுவரைக்கும் கணக்கு வழக்குகளை சமர்ப்பிக்காதவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியும் தேர்தல்கள் திணைக்களம் அறிவிச்சிருக்குது. அதாவது 8361 வேட்பாளர்கள் போட்டி போட்டவை இந்த முறை 8361 வேட்பாளர்கள். அதில் 1985 வேட்பாளர்கள் மட்டும்தான் வரவு செலவு கணக்கறிக்கையை சமர்ப்பிச்சிருக்கணுமாம். அதாவது கட்சிகள் என்று பார்க்கக்குள்ள 690 கட்சிகள், அதாவது கட்சிகள் அல்லது சுயேட்சைகள், மொத்தமாக 690 கட்சிகள் அல்லது சுயேட்சைகள். அதில் 106 கட்சிகள் அல்லது சுயேட்சைகள் மட்டும்தானாம் கணக்கு வழக்கர் சமர்ப்பிச்சிருக்கணுமாம். ஏனையவர்கள் சமர்ப்பிக்கவில்லை என்று சொல்லி தேர்தல்கள் திணைக்களம் அறிவிச்சிருக்குது. எனவே இதுவரை சமர்ப்பிக்காதவர்கள் மீது தாங்கள் கடும் நடவடிக்கை எடுக்கப் போவதாக தேர்தல்கள் திணைக்களம் அறிவித்துள்ளது. ஊடகங்கள் மீது தாங்கள் எந்த விதமான ஒரு அடக்குமுறையையும் கொண்டு வரப்போவதில்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் வாக்குறுதி வழங்கியிருக்கின்றார். ஊடகங்களினுடைய முக்கிய உறுப்பினர்களை சந்தித்து கலந்துரையாடிய போதே இந்த கருத்தை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் சொல்லியிருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், இலங்கை இந்த ஊடக அடக்குமுறைக்கு மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு நாடு. கடந்த காலங்களில் ஊடக தணிக்கை, செய்தி தணிக்கை என்று சொல்லி எவ்வளவோ பாட்டப்படுத்தினது கடந்த காலங்களில். இருந்த போதிலும் கூட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் அப்படியான எந்த ஒரு அடக்குமுறையும் தான் மேற்கொள்ளப் போவதில்லை என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார். அதே நேரம் ஊடகங்கள் சமூக பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று சொல்லியும் புதிய ஒரு அரசாங்கத்தை, புதிய ஒரு ஆட்சி முறையை உருவாக்குறதுக்கு, புதிய பாதை நோக்கி இலங்கையை கொண்டு போறதுக்கு ஊடகங்கள் ஒத்துழைப்பு வழங்கணும் என்று சொல்லி அவர் வேண்டுகோள் வச்சுக்கிறார். இது மிக மிக முக்கியமானது. ஏனென்று சொன்னால் ஊடகங்களும் ஊடகங்களில் வர செய்திகளும் தான் ஒரு நாட்டை வழிப்படுத்தும், மக்களை வழிப்படுத்தும், புதிய புதிய சிந்தனைகளை மக்கள் மத்தியில் விதைக்கணும். இது வெளிநாடுகளில் இருக்கிற ஊடகங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனையோ தகவல்கள் வரும், எவ்வளவோ விஷயங்கள் மக்களுக்கு பூத்துவினம். ஆனால் எங்கட நாட்டில் வர ஊடகங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால், பத்திரிகைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் மக்களை குழப்பி, மக்களை என்ன ஏதென்று தெரியாமல் ஒரு பின்னோக்கி தள்ளுற மாதிரியான செய்திகளை தான் அவையில் போடுறவே. எனவே எல்லா ஊடகங்களும் திருந்தோணும். மிக முக்கியமாக எங்களுடைய தமிழ் ஊடகங்கள், அதாவது தமிழ் ஊடகங்களுக்கு டில்வின் சில்வா சொன்னது மட்டும் தான் காதில் விழும், மற்றாக்கள் சொல்கிறது காதில் விழாது. இந்த மாதிரி அதை சொல்கிறது செலக்டிவ் அம்னீசியான்னு சொல்லி இந்த மாதிரியான குணம் கொண்டதான் எங்களுடைய ஊடகங்கள். அதே நேரம் சிங்கள ஊடகங்களும் அதே விளையாட்டு தான், அவர்களும் அப்படித்தான் செய்திகளை திரிச்சு வெளியிடுறது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய சிங்களாக்கள் நெச்சு கொண்டிருக்கணுமாம். சிங்கள மக்கள் இந்த முறை தான் முதல் முறையாக மாவீரன் நாள் கொண்டாடப்பட்டது என்று சொல்லி, அதாவது அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் ஜனாதிபதியாக வந்த பிறகு தமிழ் மக்களுக்கு மாவீரன் நாள் கொண்டாடுறதுக்கு அனுமதி கொடுத்துக்காருன்னு சொல்லி இவங்களெல்லாம் ஊதி செய்திகளை திருச்சி சொன்னதால சிங்கள ஊடகங்கள் நிறைய சிங்கள மக்கள் நெச்சு கொண்டிருக்கணுமாம். இப்போதான் 2024ஆம் ஆண்டில் தான் முதல் முறையாக மாவீரன் நாள் கொண்டாடப்பட்டது என்று சொல்லி இந்த பிரச்சனைக்காக இப்போ ஜனாதிபதியே குரல் கொடுத்துக்காரு என்று சொன்னால், இல்லை அப்படி இல்லை, 2011ஆம் ஆண்டில் இருந்தே மாவீரன் நாள் கொண்டாடப்படுது, அதில் பெருந்தொகையான மக்கள் கலந்து கொண்டவர்கள். ஒப்பீட்டளவில் பார்க்கக்குள்ள இந்த வருஷம் தான் மக்கள் குறைவாக கலந்து கொண்டார்கள். ஒருவேளை காலநிலை சீர்கேடு காரணமாகவோ இன்னும் தெரியல. ஆனால் 2011ஆம் ஆண்டில் இருந்து நாட்டில் வடக்கு கிழக்கு பகுதிகளில் மாவீரன் நாள் அனுஷ்டிக்கப்படுது என்று சொல்லி ஜனாதிபதியே சொல்ற அளவுக்கு நிற்குதுன்னு இல்லாம. ஏனென்று சொன்னா
சிங்கள ஊடகங்கள் வந்து அந்த செய்திகளை சொல்றே இல்லை. இங்கெல்லாம் வடக்கு கிழக்குல என்ன நடக்குன்னு சொல்லி உண்மையான செய்திகளை வந்து அங்க சொல்றே இல்லை. அப்ப சிங்கள மக்களுக்கு அது தெரியாது. பாருங்கோ, இலங்கை வந்து இதுல ஒரு குட்டி நாடு, ஒரு குட்டி தீவு. இந்த ஒரு குட்டி தீவுக்குள்ளேயே அங்கால என்ன நடக்குது, வடக்கு கிழக்குல என்ன நடக்குன்னு தெரியாமலே 15 வருஷமாக சிங்கள மக்கள் இந்த நாட்டில் வாழினம். அந்த அளவு லட்சணத்தில் இருக்குது சிங்கள ஊடகங்கள். என்ன சொன்னா செய்திகளை வந்து திரிச்சு அதுக்கேற்ற மாதிரி தான் செய்திகள் அங்க சொல்றது. அதே மாதிரி தான் எங்களுடைய தமிழ் ஊடகங்களும் வந்து எங்களோட தமிழ் மக்களுக்கு வந்து, அதாவது தமிழ் மக்களாகிய நாங்கள் இப்படித்தான் சிந்திக்கணும், இப்படித்தான் இருக்கணும் என்று சொல்லி இவைய ஒரு டிசைன்ல செய்திகளை சொல்றது. சிங்கள மக்கள் வந்து இப்படித்தான் சிந்திக்கணும், இதை மட்டும் தான் தெரிஞ்சு கொள்ளணும் சொல்லி அவையில ஒரு டிசைன், இவையில ஒரு டிசைன், அவையில ஒரு டிசைன், இப்படி மாறி மாறி ஆளுக்கு ஒரு டிசைனை வச்சுக்கொண்டு செய்திகள் போட்டுக்கொண்டு வந்தது. இப்பதான் சமூக வலைத்தளங்கள் வந்து மக்களுடைய குரல்கள் வெளியில வர ஆரம்பிச்சிருக்குது. எல்லா உண்மைகளும் வந்து வெளியில வர ஆரம்பிச்சிருக்குது. எனவே இனியாவது உண்மைகளை சொல்லி உள்ளதை உள்ளபடி சொல்லி டில்வின் சில்வான கருத்தை மட்டும் ஊதுதான் ஊதாமல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க என்ன சொல்றார், மற்ற அமைச்சர்கள் என்ன சொல்லினோம் அதையும் சொல்லி, பிரதமர் ஹரணி என்ன சொல்றா அதையும் சொல்லி அதையும் தலைப்புச் செய்தியில போடுங்க. அப்படியான ஒரு பக்குவத்துக்கு இனிமேல் ஊடகங்கள் வரணும். எனவே வந்து ஊடகங்களுடைய பங்களிப்பின் மூலம் தான் நாட்டை வந்து புதிய திசை நோக்கி கொண்டு போக முடியும். இந்த மாதிரியான ஒரு பக்கமாகவே இழுக்கிற ஊடகங்களை வச்சு கொண்டு ஒன்றுமே செய்ய முடியாது. எனவே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் தன்னுடைய பங்குக்கு சொல்லிட்டார், நான் வந்து ஊடகங்களை அடக்க மாட்டேன், எங்களுடைய அரசாங்கம் வந்து அடக்காது, ஆனால் நீங்களாகவே உணர்ந்து கொண்டு நல்ல ஒரு நாட்டை கட்டி எழுப்புறதுக்கு ஒத்துழைப்பு வழங்கணும் சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி ஒத்துழைப்பு வழங்கினோம் என்று சொல்லி ஒவ்வொரு நாளுமே நாங்கள் பார்த்து அதை பற்றின தகவல்களை சொல்லுவோம். இன்றைக்கு என்ன ஒத்துழைப்பு வழங்கியிருக்கணும், எப்படி செய்திகளை திருச்சி வச்சிருக்கணும், எதை வந்து ஊதி வச்சிருக்கணும், எதை ஊதி பெருப்பிக்கணும்ன்றதை நாங்கள் ஒவ்வொரு நாளுமே சொல்லுவோம். ஒற்று பிரச்சனையுமே இல்லை. அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன் பெண் ஓவியர் ஷானிகா வரைந்த ஒரு அர்த்தமுள்ள கேலி சித்திரம் இது. இதில் வந்து 2 பகுதி இருக்குது. ஒன்று வந்து அன்று, மற்றது வந்து இன்று, அப்படி பிரிக்கப்பட்டிருக்குது. அதாவது வந்து இந்த ரேசிசம் இருக்குத்தானே, இனவாதம்ன்றது ஒரு ஓநாய் என்ன செய்யும், ஆட்டை வந்து விழுங்கும், ஆட்டை வந்து சாப்பிடும் தானே. அப்போ அந்த இனவாதம் என்ற அந்த ஓநாய் வந்து ஒரு ஆட்டை வந்து விழுங்கி இருக்குது, ஆட்டை விழுங்கி போட்டு அதனுடைய எலும்புகளை வச்சு கடிச்சு கொண்டு இருக்குது. அந்த இனவாதம் என்ற அந்த ஓநாய் அதுன்ற தலையில வந்து ஒரு ஆள் தடவி கொடுக்குறார், அந்த இனவாதத்தை வந்து வளர்த்து விடுறார். அதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கையை வச்சே நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இலங்கையில் கடந்த காலங்களில் ஜனாதிபதிமாராக இருந்த ஜனாதிபதிமார் எல்லாரையும் தான் அது குறிக்கும். இப்போ வந்து 2வது படத்தில் வந்து அதே ஓநாயின் தலையில வந்து ஒரு கைத்துப்பாக்கி பிஸ்டலை வச்சுக்கார் இப்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க. அந்த பிஸ்டல் அழிய கிடக்குது PTA என்று சொல்லி, அதாவது பயங்கரவாத தடைச்சட்டம் என்று சொல்லி. எனவே பயங்கரவாத தடைச்சட்டம் என்ற ஒரு பிஸ்டலை தூக்கி தலையில வச்ச உடனே அந்த ஓநாயின் வயிற்றுக்குள்ள இருந்த அந்த தோல் இருக்கு தானே, அது ஒரு ஆட்டை விழுங்கினது தானே, அந்த தோல் வந்து வெளியில வந்து ஓநாய் வந்து சுருங்கிட்டுது. இப்போ அந்த தோல் அழிய கிடக்கு கருத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம் என்று சொல்லி. எனவே இவ்வளோ காலமும் வந்து இந்த கருத்து சுதந்திரம் என்ற ஒரு ஆட்டை வந்து இந்த ரேசிசம் என்ற அந்த ஓநாய் வந்து விழுங்கி வச்சிருந்தது. இப்போ அது வெளியில வந்திருக்கு என்று சொல்லி. எனவே ஓவியர் ஷானிகா என்ன சொல்ல வாரான்னு சொன்னா, நாட்டில் இருந்து இனவாதத்தை வந்து ஒழிக்கணும் என்று சொன்னா அது பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி தான் அதை ஒழிக்க முடியும் என்று சொல்ல வாரா. இருந்த போதிலும் வந்து எங்களுடைய கருத்து என்று சொன்னா, நாட்டில் வந்து இனவாதமும் இருக்கக்கூடாது, பயங்கரவாத தடைச்சட்டமும் இருக்கக்கூடாது, 2மே வந்து ஒழிக்கப்படணும். 2மே எங்களுக்கு தேவையில்லை. அப்பதான் நாடு வந்து அமைதியாக இருக்கும். எனவே இந்த கேலி சித்திரத்தை பார்க்கக்குள்ள உங்களுடைய மனசுல தோன்ற கருத்துக்களை எழுதுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.